தொடர்ந்து செய்தி அறையிலிருந்து நெறியாளர் அபிநயா இணைகிறார். அபிநயா, 9 இடங்கள்ல தீவிரவாதிகளுடைய முகாமை குறிவைத்து இந்தியா தாக்குதலையானது நடத்தியிருக்கிறது நள்ளிரவில். இந்த தாக்குதலை தொடர்ந்து பல்வேறு நாடுகளுக்கும், அமெரிக்கா, ரஷ்யா உள்ளிட்ட நாடுகளுக்கும் இந்தியா விளக்கம் அளித்திருக்கிறது. அது மட்டுமில்லாமல் பாகிஸ்தானுடைய ஷெபாஸ் ஷெரீஃபும் இந்த தாக்குதலுக்கு கண்டனம் தெரிவித்திருக்கிறார். தற்போதைய நிலை என்ன? எல்லை பாதுகாப்பு கட்டுப்பாட்டு கோட்டு பகுதிகளில் என்ன மாதிரியான நடவடிக்கைகளை மேற்கொள்ளவிருக்கிறோம்? லாவண்யா, பாகிஸ்தானில் 9 இடங்களில் இந்தியா நடத்திய இந்த நள்ளிரவு தாக்குதல் என்பது பெஹல்காம் தீவிரவாத தாக்குதலுக்கு பதிலடியாக இந்தியா தரப்பில் செய்யப்பட்ட தாக்குதலாகவே இது பார்க்கப்படுகிறது. அந்த தாக்குதலுக்கு பிறகு 2 நாடுகளுக்கிடையே ஒரு பதற்றமான சூழல் நிலவி வந்தது. அது தொடர்ந்து கொண்டே இருந்தது. இந்த நிலையில் தற்போதைய இந்தியாவினுடைய இந்த தாக்குதல் என்பது ஒரு மிகப்பெரிய செய்தியாக பாகிஸ்தானுக்கு மட்டுமல்லாமல் ஒட்டுமொத்த உலகிற்குமாக அது மாறி இருக்கிறது என்றே சொல்லலாம். இது சார்ந்த பல்வேறு கருத்துக்களை நம்மோடு பகிர்வதற்காக ஓய்வு பெற்ற விமானப்படை வீரர் திரு வினோத் நம்மோடு இணைப்பில் இருக்கிறார். அவரோடு பேசலாம். வணக்கம் சார். இந்தியாவினுடைய இந்த தாக்குதல் இது செய்யப்பட்டிருக்கும் விதம் மூலமாக என்ன செய்தியை சொல்கிறது இந்தியா? முக்கியமான ஒரு செய்தி என்னன்னா, பாகிஸ்தான் ஆர்மி இல்ல பாகிஸ்தான் சிவிலியன்ஸ் இவங்களை நம்ம தாக்குதல் நடத்தவில்லை. இவங்க மேல நம்ம தாக்குதல் நடத்தவில்லை. நம்ம தாக்குதல் நடத்தியிருக்கிற இடம் ஒன்லி டெரர் ஃபேக்டரிஸ். அந்த டெரர் ஃபேக்டரிஸ் மட்டும்தான் நம்ம அட்டாக் பண்ணியிருக்கோம். அந்த டெரர் ஃபேக்டரிஸ்ல உள்ள இந்த டெரரிஸ்ட்களை தான் நம்ம ஹிட் பண்ணியிருக்கோம். என் பின்னால நீங்க வந்து மேப்பை பாத்தீங்கன்னா, மேப்ல நான் மார்க் பண்ணியிருக்கேன் பாருங்க. மேல இருந்து பாத்தீங்கன்னா டாப் ஹெட் மேல இருக்கிறது வந்து முசஃபராபாத். முசஃபராபாத் கீழே வந்தீங்கன்னா கோட்லி, चकामरू, पिंबर, मुरीद के, सियालकोट, भावलपुर. இதுல வந்து நீங்க முரீத் கே और भावलपुर பாத்தீங்கன்னா இது வந்து அக்ராஸ் லைன் ஆஃப் கண்ட்ரோல் கிடையாது. இது அக்ராஸ் இன்டர்நேஷனல் பார்டர். முரீத் கே இங்க இருக்கு பாத்தீங்கன்னா, அண்ட் பாவல்பூர் ஷோல்டர் மேல இருக்கு. அண்ட் முரீத் கே வந்து லாகோருடைய கொஞ்சம் நார்த்ல இருக்கு. பட்டான்கோட், அம்ரித்சர்ன்னு சொல்ற அந்த இடம் இருக்கு இல்லையா, அதோடைய அக்ராஸ் இருக்கிறது தான் முரீத் கே. முரீத் கேல வந்து இந்த டெரர் பாம்புகள் உண்டாக்குறது இல்ல ஐடி உண்டாக்குறது இதெல்லாம் ஒரு தொழில் போல பண்றாங்க. அங்க வந்து பசங்களும் இருக்கட்டும் இல்ல ஃபேமிலிஸும் இருக்கட்டும், முரீத் கேல தான் இந்த ஐடி, அதாவது இம்ப்ரவைஸ்ட் எக்ஸ்ப்ளோசிவ் டிவைஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லையா, அது வந்து ஒரு காட்டேஜ் இண்டஸ்ட்ரி மாதிரி பண்றாங்க முரீத் கேல. முரீத் கேல 2 இடத்துல அடிச்சிருக்கோம் நம்ம. அப்போ இந்த இடங்களில் பாகிஸ்தானுடைய ஆர்மி போய் ஒரு அட்டாக் பண்ண முடியாத ஒரு சூழ்நிலையில் இந்தியா வந்து பாகிஸ்தானை ஹெல்ப் பண்ற மாதிரி தான் நான் பாக்குறேன் இதை. ஏன்னா பாகிஸ்தான் அவங்களுடைய டெரர் ஃபேக்டரியை வந்து இந்த மாதிரி நீங்களும் காட்டுறீங்க மேப்ல, இந்த மாதிரி அட்டாக் பண்றது அவங்களால ஒரு முடிந்த ஒரு வேலை இல்லை என்று நான் சொல்கிறேன். ஸோ அதை வந்து நம்ம அவங்களுடைய ஒரு ஹெடேக்கை வந்து தூரமா ஆகியிருக்கோம் தான் நான் இதை பாக்குறேன். ஆனால் ஜெனரல் முனீர் இருக்கட்டும் இல்ல ஷெபாஸ் ஷெரீப் இருக்கட்டும், இவங்க வந்து நீ ஜர்க் ரியாக்ஷன், அதாவது உடனடியாக ஏதாவது பண்ணணும்னு ஒரு ஆசை உள்ளவர்கள். அவங்க வந்து இந்தியாவுடைய ராணுவத்தையோ இல்ல இந்தியாவுடைய சிவிலியனையோ அட்டாக் பண்ணால் இது ஒரு பெரிய வாராக மாற தகுதி உண்டு என்று நான் சொல்கிறேன். என்னுடைய ஐ எம் ஷுர் இந்த தமிழ் சேனல் அவங்க பார்க்க மாட்டாங்க, பட் people who see the Tamil channel அவங்க வந்து முனியர்கிட்ட சொல்லணும், போய் இந்தியாவுடைய ராணுவத்தை இருக்கட்டும் இல்ல இந்தியாவுடைய சிவிலியன்ஸ் மேல நீங்க அட்டாக் பண்ணக்கூடாது. பண்ணீங்கன்னா இது ஒரு பெரிய வாராக மாறும். அது 15-20 நாள்ல பூரா என்டையர் பாகிஸ்தான், எல்லா பாகிஸ்தான்லயும் தண்ணியும் இருக்காது, சாப்பாடும் இருக்காது. அதுக்கப்புறம் முனீர் ஏரோப்ளைன் பிடிச்சி லண்டன் ஓடி போகிற நிலைமை வர்றதுக்கு வாய்ப்புண்டு. ஸோ இதை வந்து ஒரு மெசேஜா பார்த்து அவங்க வந்து எஸ்கலேட்டர் லேடர்ல எஸ்கலேட் பண்ணக்கூடாதுன்னு தான் என்னுடைய விருப்பம். ஓடியும்
இந்த தாக்குதலுக்கு தக்க பதிலடி கொடுக்கப்படும் அப்படின்னு ஏற்கனவே ஷபாஸ் ஷெரீப் சொல்லியிருக்காரு. இப்போ 9 இடங்கள்ல தாக்குதல், இதற்கான பதில் தாக்குதல் என்பது இதற்கு முன்பு புல்வாமா தாக்குதல் நடந்தது. அப்போல்லாம் இது போராக மாறக்கூடிய ஒரு சூழல் அமையல. ஆனா இப்போ அப்படி மாறுறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றீங்க. இப்போ ரெண்டுத்துக்குமான வித்தியாசமா எதை பார்க்கலாம்? அது ரெண்டுத்துக்குமான வித்தியாசம் 3 இடம். இந்த 3 இடம் வந்து அக்ராஸ் த இன்டர்நேஷனல் பார்டர். அதாவது 1வது முரீத்கே, 2வது வந்து இந்த சக்காமுரு, இங்கே பார்த்தீங்கன்னா சக்காமுரு, முரீத்கே, 3வது பாவல்பூர். இந்த 3 இடமும் பாகிஸ்தானுடைய ஒரு ஹார்ட் பஞ்சாபில் இருக்குது. ஸோ அந்த இடத்துல நம்ம போய் அடிச்சிருக்கோம். எஸ்பெஷலி பாவல்பூர் பார்த்தீங்கன்னா ஒரு 18 ஏக்கரில் இருக்கிற ஒரு டெரர் ஃபேக்ட்ரி இது. அந்த பாவல்பூரில் தான் ஃபர்ஸ்ட் ரவுண்ட் ஆஃப் ட்ரைனிங் வந்து இந்த டெரரிஸ்ட் கொடுக்குறாங்க. அங்கேருந்து இந்த முரீத்கேல இருக்கிற ஃபேக்ட்ரியில் இருக்கிற வெப்பன் தான் ஜம்மு அண்ட் காஷ்மீரில் வந்து வெடிக்கிறாங்க. ஸோ இதுக்கு முன்னால் நம்ம அட்டாக் பண்ண இடங்கள் எல்லாம் இந்த இடத்துக்குள்ள இருக்கு. அதாவது பாகிஸ்தான் ஆக்கியபைடு காஷ்மீர்னு சொல்லுவாங்க, பிஓகே. அந்த பிஓகேல இருக்கிற இடத்துல தான் இது வரைக்கும் நம்ம அடிச்சிருக்கோம். சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக்காக இருக்கட்டும், இல்லை ஏர் ஸ்ட்ரைக்காக இருக்கட்டும், நம்ம வந்து அக்ராஸ் த இன்டர்நேஷ்னல் பார்டர் இன்னைக்கு வரைக்கும் அடித்தது கிடையாது. இந்த 1971 வருடத்தின் வாருக்கு அப்புறம் இது ஃபர்ஸ்ட் டைமாக நம்ம பண்ணியிருக்கோம். அது ஏன் பண்ணியிருக்கோம்னா, இது வந்து நீங்கள் வந்து பிரதமருடைய ஸ்பீச்சை கேட்டிங்கன்னா பிரதமர் ரொம்ப கிளியர் கட்டாக சொன்னார். அதாவது வெறும் டெரரிஸ்ட் மட்டும் இல்லை, அவங்க பின்னால் இருக்கிற அந்த சப்போர்ட் சிஸ்டமையும் நாங்கள் அடிக்க போகிறோம் அப்படின்னு வெறும் கிளியர்லாம் சொல்லி தான் அடிச்சிருக்காரு. இந்த இடங்களில் பாகிஸ்தான் ராணுவம் வந்து அடிக்க முடியாது, அடிக்க நினைச்சாலும் அடிக்க முடியாது. ஏன்னா லோக்கல் சப்போர்ட் வந்து ரொம்ப அதிகம், எஸ்பெஷலி முரீத்கே அண்ட் பாவல்பூர். அங்கே வந்து லோக்கல் மக்கள் வந்து இங்கே டெரரிஸ்ட் கூட தான் நிற்கிறாங்க. மெயின் ஆர்மி ராணுவ கூடவும் கிடையாது, இல்லை கவர்மெண்ட் கூடயும் கிடையாது. ஆக்சுவலி இந்த இடத்துல இருக்கிறவங்க தான், இஃப் யூ ரிமெம்பர், இந்த இம்ரான் கானை வந்து ஜெயிலில் போடும்போது சீனியர் ராணுவ ஆஃபீஸர் வீட்டுக்கெல்லாம் போய் குண்டெல்லாம் போட்டு வெடியெல்லாம் வச்சது இவங்க தான், பீப்புள் ஃப்ரம் திஸ் பிளேஸ். அப்போ அவங்களுடைய ஒரு பேக் போனையும் நம்ம உடைச்சிட்டோம். அதுக்கு பாகிஸ்தானி ராணுவம் வந்து இன்டர்னலி தே ஷுட் பி ஹாப்பி, ஆனால் அவங்க எக்ஸ்டர்னலி கொஞ்சம் காட்டுவாங்க. இதை காட்டிட்டு இங்கேயே நிறுத்தணும் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். பிரசிடென்ட் ட்ரம்ப் இன்னைக்கு காலையில் வந்ததான் சொன்னார். இங்கே காலையில் அமெரிக்கா காலையில் வந்து சொன்னார், இது ஹோப்ஃபுல்லி திஸ் ஷுட் ஸ்டாப். ஈவன் ஐ ஹோப் இது வந்து நின்றுடும்னு நினைக்கிறேன். நிற்கலைன்னா இது ஒரு பெரிய போராய் மாற வாய்ப்பு உண்டு. அப்போ இன்னைக்கு நம்ம பண்ண போற எக்ஸசைஸ் இருக்கு இல்லையா, இன்னைக்கு நம்ம ஒரு எக்ஸசைஸ் பண்ண போறோம். அது ஒரு முக்கியமான எக்ஸசைஸ் ஆகி மாற வாய்ப்பு உண்டு. பண்ணணும்னு நினைக்கிறேன், எல்லாருக்கும் பண்ணி தான் ஆகணும். ஏன்னா அவங்களுடைய ராணுவ அட்டாக் ஒரு வாராய் மாறுதுன்னா நேவி அட்டாக் சவுத் இந்தியாவிலும் இருக்க வாய்ப்பு உண்டு. ஸோ அதனால நம்ம எல்லாரும் அதை வந்து ஒரு சீரியஸாக எடுத்துக்கிட்டு அந்த எக்ஸசைஸை நம்ம பண்ணணும். ரஜௌரி, பூஞ்ச் இந்த பகுதிகளில் ஏற்கனவே பாகிஸ்தான் தாக்குதலை நடத்தியிருக்காங்க. இதில் 3 இந்தியர்கள் உயிரிழப்பு என்ற அந்த தகவலையும் கூட நம்ம முக்கிய செய்தியாக பார்க்குறோம். ஸோ இது இப்போ பாகிஸ்தானோட இந்த பதிலடி என்பது இதற்கு மீண்டும் இந்தியா தாக்குதல் நடத்துவதற்கான வாய்ப்பு இருக்குமா? நீங்கள் இந்த சக்காமுருல இருந்து நார்த் பார்த்தீங்கன்னா என்னைக்குமே எவ்ரிடே நிறைய தாக்குதல் நடந்துகிட்டு தான் இருக்கு. ஏன்னா அங்க இருந்தா இந்த டெரரிஸ்டை புஷ் பண்றதுக்கு முன்னால இந்த பாகிஸ்தானி ஆர்மி வந்து ஷெல்லிங் பண்ணுவாங்க, இல்லை நம்ம போஸ்ட் மேல அட்டாக் பண்ணுவாங்க. ஸோ அது வந்து ஒரு சகஜம்னு வச்சுக்கோங்க, டெய்லி அது ஒரு டெய்லி ஹேப்பனிங் தான். அது வந்து இந்த சக்கம்ரு, நார்த் ஆஃப் சக்கம்ரு, இந்த சக்கம்ருன்னு சொல்ற இடம், அது வந்து லோக்கல் லாங்குவேஜில் நாங்கள் சங்கம்னு சொல்லுவோம். சங்கம்னா அந்த இடத்துல தான் இன்டர்நேஷ்னல் பவுண்டரி வந்து லைன் ஆஃப் கண்ட்ரோல் லைன் ஆஃப் ஆக்சுவல் கண்ட்ரோலாக மாறுகிறது.
இன்டர்நேஷனல் பவுண்டரி இங்க இந்த டாட்டட் லைன்ல இருந்து இந்த பக்கம் போயிடும். இங்க இருந்து மேல பாத்தீங்கன்னா இது வந்து லைன் ஆஃப் கண்ட்ரோலா மாறுது. ஸோ அந்த இடத்துல எப்பவுமே இந்த மாதிரி ஸ்கர்மிஷஸ் நடந்துட்டு தான் இருக்கும். சவுத் ஆஃப் சக்கம்ரு இந்த மாதிரி 71 அப்புறம் இந்த மாதிரி அட்டாக் இது வரைக்கும் ஆனது கிடையாது. இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். அப்போ இது ஒரு மெசேஜ். இந்த மெசேஜ் வந்து எல்லா டெரரிஸ்ட் ஆர்கனைசேஷனுக்கும் போகிறது. நீங்க வந்து இப்போ பிஓகேல மட்டும் இல்லை, நீங்க மெயின்லேண்ட் பாகிஸ்தான்லயும் ஏதாவது டெரர் ஃபேக்டரி போட்டீங்கன்னா அந்த ஃபேக்டரியை நாங்கள் உடைப்போம், அப்படி ஒரு பெரிய ஒரு மெசேஜ் போகுது. இந்த இடத்துல ரெண்டு சைடும் ஷெல்லிங், ரெண்டு சைடும் ராணுவ வீரர்கள் உயிரிழப்புறது. தோ இட் இஸ் சேட், அது வந்து டெய்லி ஹேப்பனிங் ஆர் வீக்லி ஒன்ஸ் நம்ம கேட்குறோம் தட் சோ அண்ட் சோ டைட் அண்ட் சோ அண்ட் சோ டைட். ஸோ அந்த மாதிரி சூழ்நிலை இங்கே எப்பவுமே இருக்கு. ஸோ அதுல ஒரு சூழ்நிலையா தான் இதை பார்க்குறேன். இட் ஹாஸ் நோ கனெக்ஷன் வித் த ஸ்ட்ரைக் வி டிட். நீங்க 3 பகுதிகளை குறிப்பிட்டு சொன்னீங்க, குறிப்பா முரித்கே, பஹல்பூர். இந்த 2 பகுதிகள் ரொம்ப முக்கியமான பகுதிகள், டெரர் ஆக்ஷன்ஸ் அதற்கான பேஸா இருக்கக்கூடிய பகுதிகள் அப்படின்னு. இப்போ அதை தாண்டி மற்ற 6 பகுதிகள் 7 பகுதிகள் அங்க தாக்குதல் நடத்தப்பட்டதற்கான காரணம் என்ன? அங்கேயும் தீவிரவாதிகளுடைய செயல்பாடுகள் இருந்ததா? ரொம்ப நல்ல கேள்வி. அங்க வந்து இங்க இருந்து இந்த ஃபர்ஸ்ட் ஃபேஸ்ல இருந்து போறவங்க வந்து செகண்ட் ஃபேஸ் ட்ரைனிங் பண்றது இந்த சியால்கோட் and Bimber. Actually Sialkot mostly. The third phase training வந்து Bimber and north of Bimber right up to Muzaffarabad. அங்க இருந்தா இந்த புஷ் நடக்கிறது. அதாவது மூணு ஸ்டேஜ் ட்ரைனிங்க்கு அப்புறம் அவங்க வந்து சர்டிஃபைடு டெரரிஸ்ட் ஆயிடுறாங்க. அங்க இருந்து இந்த பாகிஸ்தானி ராணுவம் வந்து ஷெல்லிங் பண்ணும், இல்ல மழை பெய்யும் போதோ இல்ல ஸ்னோஃபால்க்கு சமயத்துல இவங்க வந்து அந்த டெரரிஸ்டை புஷ் பண்ணி இந்தியாவுக்குள்ள அனுப்புவாங்க. ஸோ மேக்சிமம் டெரரிஸ்ட் கான்சன்ட்ரேஷன் நேற்று ராத்திரி தான் இந்த இடத்தில் இருந்தது. அது ஒரு இன்டெலிஜென்ஸ் ஆப்ரேஷன். நீங்க சொன்னீங்க இல்லையா, அது ஒரு இன்டெலிஜென்ஸ் ஆப்ரேஷனா நம்ம பண்ணியிருக்கோம். அதாவது மேக்சிமம் கான்சன்ட்ரேஷன் எங்க இருக்கோ, இந்த ப்ரொடியூஸ்ட் குட்ஸ் எல்லாம் இங்க இருக்கு. அந்த ப்ரொடியூஸ்ட் குட்ஸை நம்ம வந்து ஃபர்ஸ்ட் ஹிட் பண்ணணும். சைமல்டேனியஸ்லி அந்த ப்ரொடக்ஷன் ஃபேக்டரி அதையும் ஹிட் பண்ணோம். ஸோ ஃபேக்டரியும் ஹிட் பண்ணியிருக்கோம், அந்த ப்ரொடியூஸ்ட் குட்ஸையும் ஹிட் பண்ணியிருக்கோம். ஸோ இதனால ஒரு லாஸ்டிங் எஃபெக்ட் இருக்க வாய்ப்பு உண்டு. நீங்க வந்து ஏர் ஸ்ட்ரைக் பார்த்தீங்கன்னா, ஏர் ஸ்ட்ரைக் அப்புறம் 3 வருஷம் இந்த டெரர் ஆக்டிவிட்டிஸ் ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல ரொம்ப குறைஞ்சது. ஏன்னா அந்த ஏர் ஸ்ட்ரைக்ல கிட்டத்தட்ட 300 பேர் டெரரிஸ்ட் நம்ம வந்து சுவாகா பண்ணியிருந்தோம். இந்த வாட்டி ஐ திங்க் இந்த நம்பர்ஸ் வந்து இட் வில் டச் 1000. அப்போ 3 to 4 years ஆஃப் பீஸ் இருக்க வாய்ப்பு உண்டு. இது வந்து வாரா எஸ்கலேட் ஆகலைன்னா, வாரா எஸ்கலேட் ஆச்சுன்னா பாகிஸ்தான் அதனுடைய எக்கனாமிக் கண்டிஷன் இவ்வளோ குறைவா இருக்கு, நம்ம தண்ணியும் ஸ்டாப் பண்ணிட்டோம், இன்டர்நேஷனலி அவங்க கொஞ்சம் ஐசோலேட்டடா இருக்காங்க. ஆக்சுவலி நேற்று வந்து ஷபாஸ் ஷரீஃப் வந்து IMF கிட்ட போயிருக்காரு கொஞ்சம் காசு கொடுங்கன்னு சொல்லி. ஸோ IMF-ம் அவங்களுக்கு காசு கொடுக்க மாட்டாங்க. ட்ரம்ப் இஸ் டோட்டலி அகெயின்ஸ்ட். ஸோ இன்டர்நேஷனலி ரொம்ப ஐசோலேட்டடா அவங்க இருக்காங்க. ஸோ அந்த கண்ட்ரி வந்து ஒரு பிரேக்கப் ஆக சான்ஸ் ரொம்ப அதிகம். இது வந்து ஒரு போரா சேஞ்ச் ஆச்சுன்னா, இஃப் தி கீப் குவாய்ட், இது வந்து மேபி இட் வில் ட்விண்டில் டவுன். இன்னும் 5-6 மணி நேரத்தில் நமக்கு தெரிஞ்சிடும் whether they are going for full blown war or they are going to keep quiet. இறுதியாக ஒரு கேள்வி. இப்போ போர் அப்படின்ற ஒரு விஷயம் வந்தது அப்படின்னா, இதற்கு முன்பு ரஷ்யா உக்ரைன் போராக இருக்க பட்சத்திலையும் சரி, அதே மாதிரி இஸ்ரேல் பாலஸ்தீனமாக இருந்தாலும் சரி, பேச்சுவார்த்தை மூலமாக தீர்வு காண வேண்டும் என்ற நிலைப்பாட்டை தான் இந்தியா எடுத்திருந்தாங்க. இப்போ இந்தியா இந்த இடத்துல என்ன முடிவு எடுப்பாங்க? அது பாகிஸ்தான் தான் இந்தியாவோட முடிவை நிர்ணயிக்க வேண்டிய இடத்துல இருக்கு அப்படின்னு நம்ம பார்க்கணுமா? அந்த போரோட தாக்கம் என்பது இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் சர்வதேச அளவிலையும் என்னவாக இருக்கு? ரொம்ப நல்ல கேள்வி. அகைன் நீங்க பாத்தீங்கன்னா, நம்ம போய் அடிச்சிருக்கிறது வந்து டெரர் ஃபேக்டரி. அதோடைய கவுண்டரா பாகிஸ்தானுக்கு பண்ண ஒண்ணுமே கிடையாது. ஏன்னா இந்தியாவின் மண்ணில் பாகிஸ்தான் அகெயின்ஸ்ட் பாகிஸ்தான் நம்ம ஒரு டெரர் ஃபேக்டரி ஒன்றும் திறந்து வைக்கல.
ஸோ அவங்க எந்த ஏரியாவை வந்து அட்டாக் பண்ணுவாங்க, தட் இட் செல்ஃப் இஸ் அ பிக் திங் இல்லையா? ஒரு கவுண்டர் அட்டாக் பண்ணணும்னா கவுண்டர் அட்டாக்குள்ள ஒரு டார்கெட் வேண்டாமா? அந்த டார்கெட் இந்தியாவில் இல்லை அவங்களுக்கு கவுண்டர் அட்டாக் பண்றதுக்கு. ஸோ கவுண்டர் அட்டாக் பண்ண விருப்பம் இருந்தால், போன வாட்டி அவங்க வந்து ஒரு ஓப்பன் ஏரியாவில் வந்து பாம்பு போட்டு போனாங்க, அந்த மாதிரி ஏதாவது செய்யணும்னா ஐ திங்க் தேர் மோஸ்ட் வெல்கம். இந்தியாவுடைய ராணுவத்தையோ இல்லை இந்தியாவுடைய சிவிலியன் மேலே அவங்க டார்கெட் பண்ணாங்கன்னு வச்சுக்கோங்க, இது வந்து ஒரு போராய் மாற வாய்ப்புண்டு. இந்த வரக்கூடிய 5-6 மணி நேரம் இல்லை ஒரு 10 மணி நேரத்தில் நமக்கு தெரியும் இது போராய் மாறிவிட்டதா இல்லையா. ஒன்று. உங்க ரெண்டாவது கேள்வி வந்து ஈவன் மோர் இம்பார்ட்டன்ட். இன்டர்நேஷனல் ப்ரெஷர்ஸை பார்த்தீங்கன்னா, இன்டர்நேஷனல் ப்ரெஷர்ஸ் இந்தியா மேல கிடையாது, இன்டர்நேஷனல் ப்ரெஷர் பாகிஸ்தான் மேல. ஏன்னா எனி சீனியர் ஆஃபீஸர்ஸ் இல்லை சீனியர் பாலிட்டிஷியன்ஸ், நீங்க அமெரிக்காவா இருக்கட்டும் இல்லை யூரோப்பா இருக்கட்டும், அவங்களுடைய ஸ்டேட்மெண்ட் நீங்க பாத்தீங்கன்னா they all stand with India. அவங்க எல்லாம் இந்தியா கூட தான் நிக்கிறாங்க. nobody is standing with Pakistan, including நீங்க மிடில் ஈஸ்ட் நேஷன்ஸ் பாத்தீங்கன்னா ஒரு மிடில் ஈஸ்ட் நேஷனும் இது வரைக்கும் ஒரு ஸ்டேட்மெண்ட்டும் கொடுக்கல. ஸோ மிடில் ஈஸ்ட்லயும் அவங்க ரொம்ப ஐசோலேட்டடா இருக்காங்க. ஏன்னா இந்த ஹிட் பண்ணியிருக்க இடம் வந்து ரொம்ப என்ன சொல்றது, வெரி அக்யூரேட்லி சோசன் இடம். இங்கதான் டெரர் ஃபேக்டரி அண்ட் டெரர் ட்ரைனிங் கேம்ப் அண்ட் டெரர் லான்ச் பேட், அதை மட்டும் தான் நம்ம டார்கெட் பண்ணியிருக்கோம். நீங்க பிஐபியோடைய ரிப்போர்ட்டை பார்த்தீங்கன்னா இட் இஸ் ஆன்லைன். நீங்க வந்து ஐ வில் ரெக்வெஸ்ட் நீங்க வந்து அதை காட்டுங்க. அதுல ரொம்ப கிளியர்லி எழுதியிருக்காங்க 9 டெரர் கேம்ப்ஸ் அடிச்சிருக்கோம் அகெயின்ஸ்ட் 25 இந்தியன்ஸ் அண்ட் ஒரு நேபாளில் ஒரு இவங்களை வந்து நீங்க உங்களுடைய டெரரிஸ்ட் கொண்டு இருக்காங்க, அதோடைய அகெயின்ஸ்ட் நாங்கள் இந்த ஆக்ஷன் எடுத்திருக்கோம் அப்படின்னு தான் நம்ம வந்து ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்கோம் இல்லையா? ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் இஸ் எல்லா வேர்ல்டு இந்த ஸ்டேட்மெண்ட் பார்க்கறது. அதோடைய ஆப்போசிட் பாகிஸ்தானுக்கு பண்ண ஒண்ணுமே கிடையாது. ஆக்சுவலி ஸ்பீக்கிங், நீங்க எங்கிட்ட ஒரு இதயத்தில் உள்ள வார்த்தைகள் கேட்டீங்கன்னா, பாகிஸ்தான் நம்மளுக்கு தேங்க்ஸ் தான் சொல்லணும். ஏன்னா அவங்க பண்ண முடியாத காரியம் நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம் அவங்களுக்கு. அப்படியே இணைப்பில் வந்து உங்களுடைய கருத்துக்களை, பல்வேறு முக்கியமான தகவல்களை, பார்வைகளை எங்களோடு பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி திரு வினோத்.